Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் மழையுடன் கூடிய பனிமூட்டம் காணப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கூடலூர், பந்தலூர், பாரந்துறை, தொரப்பள்ளி, நாடுகாணி, சேரங்கோடு பகுதிகளில் தொடர் சாரல் மழையுடன் கூடிய பனிமூட்டத்தால் தேயிலை தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு கல்லூரியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் கழிப்பிடங்கள் தூய்மையற்று உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கல்லூரி வளாகத்தின் வழியே செல்லக்கூடிய மின்கம்பிகள் மிக தாழ்வாக கைத்தொடும் தூரத்தில் உள்ளதால் மின்சாரம் தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஊர்தோறும் விடிய அரசின் புகழ் பாடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசு கல்லூரியின் குறைபாட்டை களையாமல் பொய்க்கதைகளை அவிழ்த்துவிட்டு கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்தியூர், தவிட்டுப்பாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு சீருடை தைக்க ஆண் டெய்லர் அளவெடுத்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறையில் 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு சீருடை தைக்க ஆண் டெய்லரை கொண்டு அளவெடுத்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு கருத்துக்கள் முகநூலில் பதிவிடப்பட்டு வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர் மற்றும் பெண் பேராசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறதா என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஓடையில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூகாம்பிகை நகரில் உள்ள ஓடையில் பல்வேறு குழுக்களாக பள்ளி மாணவர்கள் குளிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது 8ஆம் வகுப்பு மாணவன் குகன் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவரான நிஷாந்த் அவரை மீட்க முயன்றுள்ளார். இந்த நிலையில் இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விடியா திமுக ஆட்சியில் ஆபத்தான நீர்நிலை பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததுடன் எச்சரிக்கை பலகையும் நிறுவப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.